ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ குரூப் 2 தமிழ் கொஷின்ஸ் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 75 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் 25 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜிகேக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான பேட்ச் டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த குரூப்பில் அப்டேட் ஆகும். ஸோ வில்லிங் இருக்கவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 176. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. ஸோ இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th தமிழ் புக்கில் வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 177. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் தேவனைய பாவனார். 8ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கில் கொடுத்துருக்காங்க. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவேரி ஆறு, அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. கொஸ்டின் நம்பர் 179. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. ஸோ உள்ளன அப்படின்றது பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 10th ஓல்டு புக்கில் உயர்தனி செம்மொழி அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ இதை பற்றி கிளியராக அப்படியே கொடுத்துருக்காங்க. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டதாக கூறப்படுகிறது? 3 வகை. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் பேச்சுக்கலை அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்லேயுமே பார்த்தீங்கன்னா இதை பற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 181. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 16ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதல் தலைமுறை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இக்காலகட்டம் மணிக்கொடி காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ டாபிக் பார்த்தீங்கன்னா முதல் தலைமுறை அப்படின்றது கொடுத்துருக்காங்க. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? ஆன்சர் மயிலாட்டம். ஸோ இது 10ஆம் வகுப்பு தமிழில் நிகழ்கலை அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. கரகாட்டத்தின் துணை ஆட்டமாகவும் மயிலாட்டம் ஆடப்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல். மனுமுறை கண்ட வாசகம். ஸோ அதை தவிர இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவர் எழுதியது தான். இது 9ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கில் திருவிக்கா அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. ஸோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு தமிழில் புயலிலே ஒரு தோணி அப்படின்ற டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா இருக்குது. தமிழ் நாடக கலையின் பெர்னாஷா என்ற அறிஞர் அண்ணாவால் பாராட்டப்பட்டவர் கல்கி. ஸோ இது பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழில் வீட்டிற்கோர் புத்தகசாலை அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் முதுமொழி காஞ்சி. 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் செவ்வியல் இலக்கியங்கள்ல இருக்குது. ஸோ 2வது காமனான கொஷின் தான். வெண்குடை பண்புத்தொகை 9ஆம் வகுப்பு தமிழில் முத்தொள்ளாயிரத்தில் இலக்கண குறிப்பில் இது இருக்குது. திருக்கடிகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். ஸோ இது நிறைய புக்கில் கொடுத்துருக்காங்க. சிறுங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10th ஓல்டு புக் கம்பராமாயணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருளில் பாருங்கள், கங்கை கரையின் பக்கத்தில் உள்ள சிறுங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிப்பதாகும்? ராமன்.
ஸோ அனகன் அப்படின்னா ராமன், சொல்லும் பொருளும் அப்படின்ற டாப்பிக்கில் 10th தமிழ் புக்கில் ராமாயணத்தில் வந்து கேட்டிருக்காங்க. யாழின் வகைகள் 4: பேரியாழ், செங்கோட்டியாழ், மகரயாழ், சடகோயாழ். 8ஆம் வகுப்பு தமிழில் தமிழர் இசைக்கருவிகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. குடிமக்கள் காப்பியம், சிலப்பதிகாரம். ஸோ காமனான கொஷின்ஸு 10th தமிழ் புக்கில் சிலப்பதிகாரம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. கொஷின் நம்பர் 194. பொருந்தொழுந்து எடுத்த ஆரையில் நெடுங்கொடல் வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட இப்பாடலில் பயின்று வரும் அணி, தற்குறிப்பேற்ற அணி. ஸோ இது 10ஆம் வகுப்பு தமிழில் அணி அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ இதே கொஷின்ஸ் அப்படியே இருக்குது. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. ஸோ இது 16ஆம் வகுப்பு தமிழில் சீராப்புராணம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். 10ஆம் வகுப்பு தமிழில் பெருமாள் திருமொழி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து இருக்குது. இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. 10ஆம் வகுப்பு தமிழில் இரட்டுற மொழிதல் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். 11ஆம் வகுப்பு தமிழில் மனோன்மணியம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. ரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. ஸோ இது 16ஆம் வகுப்பு தமிழில் மனோன்மணியம் அப்படின்ற டாப்பிக்கில் இருக்குது. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். 16ஆம் வகுப்பு சிறப்பு தமிழில் சித்தர்கள் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ தமிழ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிகேவை பற்றி பார்க்கலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.